அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2 நாளா சொல்லாம கொள்ளாம ஆப்சென்ட் ஆயிட்டே என்ன ஆச்சு அப்படின்னு நெறைய நண்பர்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஃபோன்லயும் கேட்டிருந்தாங்க. இந்த அரசியல் பேசி பேசி நாமளும் அரசியல்வாதி மாரியே ஆயிட்டோம் நண்பர்களே. அதனால காரணம் எதுவா வேணா இருக்கலாம். இது ஒரு குறியீடா நீங்க பார்க்கணும். அதாவது கடந்த வாரம் நம்ம ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம். அண்ணாமலை அவர்கள் லண்டன் போன பிறகு டெய்லி பஞ்ச்ல வழக்கத்துக்கு மாறாக தினைக்கும் கன்டென்ட் கிடைக்குது. நம்ம தினமும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1 வாரமா நம்ம கேப் விடாம வீடியோ போட்டோம். அதுல 2 நாள் வீடியோ போட முடியலையா? முக்கியமா அந்த ஞாயிறு, திங்கள் இதுல நம்ம என்னைக்குமே மிஸ் பண்ணது கிடையாது. இத எதோட குறியீடா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி இலவசங்கள அள்ளி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் சம்பளம் குடுக்கறதுக்கு, பென்ஷன் குடுக்கறதுக்கே பணம் இருக்காது. இப்ப இந்த இமாச்சல் பிரதேசத்துல சம்பளம், பென்ஷன் கிரெடிட் பண்றதுக்கு டிலே ஆச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? அத மக்கள் புரிஞ்சுக்கணும். நீ பாட்டுக்கு அள்ளி விட்டீங்கன்னா வேற எங்கேயாவது ஊத்திக்கும் அப்படின்றத மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அப்படின்றதுக்காகத்தான் 2 நாள் நம்ம வீடியோ போடல. எப்படி முட்டு சூப்பரா இருக்கா? சரி ரைட். இன்னைக்கு பதிவுகள் எல்லாமே இந்த மாரி குண்டக்க மண்டக்க தான் இருக்க போதுங்க. வேற வழி இல்ல. நாடே அப்படிதான் போயின்னுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் யூசுவல் டைட்டில் மேட்டர விட்டுட்டு மத்த விஷயங்கள தான் முதல்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல அண்ணன் திருமா அவர்கள். அவருடைய வீடியோ ஒண்ணு சமீபத்தில பார்த்தேங்க. அதுல ஒரு சந்தேகத்தை ஆர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு சில பேர் எங்களை அவமரியாதை செய்கிறார், எங்கள் மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி பார்க்கல. அவர் பகுத்தறிவு கண் கொண்டு ஆராய்ந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த கேள்வி கேட்டுக்கிறார். அந்த கேள்வி, "என்னங்க இவங்களே மண்ணுல பிள்ளையார் சிலை செய்றாங்க. அத மறுபடியும் கொண்டு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு கடல்ல கொண்டு போய் கரைக்கிறாங்களே, இது சரியா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நெறைய பேரு ரொம்ப அழகா விளக்கம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. சுருக்கமா சொல்லிர்றேனே. இந்த நிலையில்லாமை, அதுக்கப்புறம் எங்கிருந்து வந்ததோ அங்கேருந்து போவது, அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் உருவாவது, மறுபடியும் பிரளய காலத்தில் அழிவது, இதனுடைய குறியீடா தான் இந்த பிள்ளையார் சிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு வந்த சந்தேகம், இதுக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த சனாதனத்தை எதிர்ப்போம், சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க நாட்டுல. இந்த சனாதனம் தான் எங்களை மனிதர்களாகவே மதிக்கவில்லை. அதனால் அந்த சனாதனத்தை வேறறுப்போம் அப்படின்லாம் சொல்லின்னுக்கிறாங்க. இவ்வளோலாம் சொல்லிட்டு, அதே சனாதனம் பேசுகின்ற சிதம்பரம் கோயில்ல போயிட்டு நெத்தி நெறைய துண்ணூறு பூசிக்கின்னு, அங்க போய் ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியால எதுக்காகங்க? இந்த ஆபாசமான பொம்மைகள், படங்கள் இருந்தால் அது இந்து கோவில்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் கோயிலுக்கு ஏன் போனோம் நம்ப? தேவையே இல்லையே! அப்ப இதுக்கு யார் என்ன பதில் சொல்வாங்க? நான் ஒண்ணும் குண்டக்க மண்டக்க கேட்கலங்க. நடந்த விஷயத்த அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பகுத்தறிவு கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு புரியலங்க. அதனால யாருக்காவது புரிஞ்சா பதில் சொல்லுங்கோ அப்படின்றதுக்காக தான் நான் கேட்கிறேன். கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு. இந்த மது ஒழிப்பு அப்படின்னு ஏதோ ஒரு போராட்டம் நடத்த போறாங்களாம். அக்டோபர் 2ஆம் தேதி. என்னைக்கு? கரெக்ட். காந்தியடிகள் பிறந்த நாள் அன்னைக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதிமுகவும் கலந்துக்கினா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தல் நிலைப்பாடு அப்படின்றது வேற, மது ஒழிப்புன்றது வேற அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் ஒண்ணு குடுத்துட்டாருங்க. இதுக்கு மேல எவ்வளவுதான் சொல்ல முடியும்? அதிமுகவுக்காக கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றன அப்படின்னு. இதை எடப்பாடியார் அவர்கள் புரிஞ்சுக்கின மாதிரி தெரியல. புரிஞ்சுக்கினாலும் ஐயையா வேணாங்க. இப்ப இருக்கிறதே போதும். அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும் அப்படின்ட்டு அந்த துபாய் பார்ட்டி ஒரு சினிமால சொல்லுவார் பாருங்க. அந்த மாதிரி நினைச்சினார் போல இருக்குது அவரு. அதனால எதுக்கு நாம பாட்டுக்கு ஏதாவது கூட்டணியை உடைக்க போவ, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல இருந்து டிவிஎஸ்சி, அந்த பக்கத்துல இருந்து இடி, இந்த இருமுனை மும்முனை தாக்குதல் வந்தா சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அதனால தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தேர்தலும் போது ஒன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறார் போல இருக்கு. அது ரொம்ப தப்பான ஒரு முடிவு. எதுவா இருந்தாலும் சட்டுப்பட்டுன்னு முடிச்சாலும் தேர்தல் வரைக்கும்லாம் பொறுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட்டணி பேசுவதற்கு கட்சி அமைப்பே எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனா விசிகால இருந்து எவ்வளவு சமிஞைகள் வந்தாலும் அவர் அதை ரிசீவ் பண்ற மாதிரியே தெரியல. ஏங்க தேர்தல் நிலைப்பாடு வேற, மது ஒழிப்பு வேற அப்படின்னா சரி, அப்ப மது ஒழிப்புக்கு நீங்க கூட்டணியில இருக்க காங்கிரஸ் கட்சியை கூப்பிடலாம, தோழர்களை கூப்பிடலாம, அதெல்லாம் விட்டுட்டு பிரதான எதிர்கட்சின்னு சொல்லினுங்கிற அதிமுகவை எதுக்கு இவர் கூப்பிடுறாரு? சரி, மது ஒழிப்புன்னா இவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரு பாட்டில வரைஞ்சு வச்சுட்டு ஒரு பாட்டில எதிர்க்க வச்சுட்டு மதுவே ஒழிந்து போ, மதுவே ஒழிந்து போ அப்படின்னு போறாங்களா? விஷயம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. அன்னைக்கு மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப டாஸ்மாகே மூடிட்டாங்கன்னும் போது மூடின கடை வாசல்ல போயிட்டு போராட்டம் பண்ண முடியுமா? இருக்கலாம். ஏன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் பண்ணாலும் அதை அரசுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லாம மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதை அந்த மூடின கடை வாசல்ல நடத்தினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மூடின கடை வாசல்ல ஒரு போராட்டம்,
இதுக்கு வந்து பிரதான எதிர்க்கட்சி எங்களோட வந்து சேர்ந்துக்காங்க. ஆனாலும் அதிமுக அண்ட் எடப்பாடி அவரோட நிலைமை இந்த அளவுக்கு ஆகும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலங்க. சரி, ஒரு பேச்சுக்கு அதிமுக அதுல கலந்துக்குது அப்படின்னு வச்சுப்பாம, அப்ப என்ன ஆகும் கூட்டணி தர்மம்? ஏங்க நீங்க எதிர்க்கட்சியோட சேர்ந்து நீங்க போராட்டம் பண்றீங்களா அப்படின்னா, இல்ல இது அரசுக்கு எதிரான போராட்டம் இல்ல, மதுவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஒத்துப்பாங்க? இல்ல பார்க்கிற ஜனங்க என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? கரெக்ட்பா, இவங்க வந்து மதுவை எதிர்த்து தான் போராட்டம் நடத்துகின்றார்கள். ஆளுங்கட்சியையோ இல்ல அவங்களுடைய கொள்கையை எதிர்த்தோ கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அரசியல் ஞானம் இருக்குதா? சரி, நமக்கு இருக்குதோ இல்லையோ, எடப்பாடியாருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன முடிவு எடுக்கிறார்? அக்டோபர் 2ஆம் தேதி கலந்துக்கிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. என்ன ஹார்ட்லி 1 மாசம் கூட இல்லல்ல. ஆஹா! என்ன சொல்லுங்க. இந்த திமுக கூட்டணிய பொறுத்த வரைக்கும், கூட்டணியில இருக்கிற கட்சிகளை விட, அந்த கூட்டணியில் இணைந்து விட்டு இணைத்துக் கொண்ட இணைக்கப்பட்ட எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரு சில இயக்கங்கள் இருக்காங்க பாருங்க. அவங்களுடைய பொறுப்புணர்ச்சி அப்படியே புல்லரிக்க வைக்குதுங்க. என்னமா வந்து அந்த அந்த கூட்டணி தர்மம் மத்த விஷயங்களுக்கு இடையூறு வராம அவங்க வந்து கோஷம் போட்டுக்கிறாங்க பாருங்களேன். அதாவது விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கணும், சுற்றுச்சூழலுக்காக குரல் கொடுக்கணும். அதே சமயத்துல நாம கொடுக்கிற குரல் ஆளுங்கட்சியை எந்த விதத்திலும், அதாவது மாநிலத்துல எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது. அதை அப்படியே மடமாத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசாங்கத்துக்கு திருப்பி விட வேண்டும். ஆனா ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. இந்த ட்வீட்டை பாருங்க. பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ள ஆய்வு எல்லைகளை வழங்கி இருக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம். சரி, இப்ப வந்து இந்த விவசாயிகள் போராட்டம் நடந்துகின்றன, எங்க நிலத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து விமான நிலையம் வரப்போகின்றது, நிலம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போராடி வருகின்ற விவசாயிகள் மேல கேஸ் எல்லாமும் போட்டிருக்காங்க. இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்ற செய்தியும் வந்திருக்குதுங்க. இப்ப என்ன பண்ணணும்? இந்த பூ உலகின் நண்பர்கள் நிஜமாகவே இந்த பூ உலகிற்கும் அதுக்கப்புறம் அந்த விவசாயிகளுக்கும் நண்பர்களாக இருந்தால் நேரா இங்க இருக்கிற மாநில அரசு கிட்ட போயிட்டு, நீங்க ஏங்க வந்து இதற்கு முன்ன இருந்த அந்த அடிமை அரசு அதிமுக அரசு அவங்க மாதிரி நடந்துக்கிறீங்க? பரந்தூரில் விமான நிலையம் கொண்டு வர மாட்டோம், தைரியமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு மனு கொடுப்பாங்களா? அந்த புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசுல. அதே மாதிரி நீட் தேர்வை நாங்கள் எதிர்க்கிறோம், அதை நீக்க வேண்டும், எங்களுக்கு மட்டும் வேண்டாம், நீங்க யாருக்கு வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானம் போட்டுக்கிறாங்க, லட்சக்கணக்கில் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் கொடுத்துக்கிறாங்க. எல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி பரந்தூர்ல எங்களுக்கு விமான நிலையம் வேணாங்க, எங்களுக்கு சென்னை விமான நிலையமே போதுமே அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுங்கோ, பூ உலகின் நண்பர்கள் சொல்லுவாங்களா? அது எப்படி? நாங்க பேரு தான் பூ உலகின் நண்பர்கள். சரிங்க, மத்திய அரசு தான் அனுமதி கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆய்வுக்கு. தமிழக அரசாங்கம் வேணான்னு தூக்கி போட்டா யாருமே வந்து உங்களை கம்பல் பண்ண போறது இல்ல. இல்ல பரந்தூர்ல விமான நிலையம் வந்தே ஆகணும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் என்ன உங்களை மிரட்டினால? அப்படியே மிரட்டினாலும் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட், இதுதான் அதிமுக அடிமை அரசு இல்ல, திராவிட மாடல் அரசு இல்ல, அப்படியே துணிந்து எழுந்து நிக்க வேண்டியது தானே. முடியாது, முடியாதுன்னு முடியாது, ஏர்போர்ட் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அதை கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே தைரியம் இல்லை. பாத்தீங்களா? ஒன்றிய அரசு அப்படின்னு மடமாத்தி விட்டு நிற்கிறாங்க. இப்ப அங்க இருக்க விவசாயிகள்லாம் வந்து ஆமா ஒன்றிய அரசு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்புவாங்க நினைச்சு நிற்கிறாங்களா? அவங்க நம்பினா என்ன நம்பாட்டின்னு நமக்கு வந்து காரியம் ஆகிவிட்டது, மடம் மாத்தியாச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போலகுது அவங்க. இவங்க தான் வந்து சுற்றுச்சூழலுக்காக போராடுகிறவர்களா? இவங்க லட்சணம் என்னன்னு தெரியுதா இப்போ? இங்க பாருங்க, நம்ம முதலமைச்சர் வந்து நாடு நாடா போயிட்டு அங்கங்க ஒப்பந்தம் எல்லாம் போட்டுன்னு வராரு, இத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட், இத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்பு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அவங்க எல்லாம் இங்க வந்து கம்பெனி ஆரம்பிப்பாங்களாம், இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பாங்களா. ஆனா கூடவே இருக்கிற இந்த டோலர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த இங்க இருக்கிற கம்பெனில எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்களாம். இதை பாருங்களேன், சாம்சங் நிறுவன தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க தொழிலாளர் துறை தலையிட வேண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஃபீல்டு கம்பெனின்னு நினைக்கிறேன், அதுல பிரச்சனை இருந்ததுங்க. இந்த மாதிரி நிறுவனங்கள்ல ஸ்ட்ரைக்கு, போராட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து பல வருடங்களாக கேள்விப்படாத ஒரு விஷயமாகவே இருந்தது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஈவன் தமிழகத்துல கூட, நீங்க கேரளா விடுங்க, அப்பப்போ ஏதாவது போராட்டம் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு இருக்குங்க. இப்ப அதெல்லாம் வந்து கேள்விப்படாத விஷயமா மாறிவிட்டது.
அந்த தொழில் அமைதி அப்படின்றது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம இவங்க கலாட்டா பண்ணிருக்காங்க. இப்படி வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் அதுவும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய எம்என்சி சாம்சங் அப்படின்றதெல்லாம் இங்கெல்லாம் நீங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறவங்க அவர் பாட்டுக்கு அங்க போயிட்டு 2000 கோடி 5000 கோடின்னு கழுத்து போட்டு வராரு. அங்க இந்த நியூஸை பார்த்தாங்கன்னா என்னதான் அவனுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னாலும் யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல மாட்டாங்களா அங்க இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள் கிட்ட? ஐயா இங்க டோலர்கள் உட்காந்து பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க, அந்த டோலர்களோட தான் இந்த திமுக கூட்டணி வச்சுருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இன்வெஸ்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? கட்டு சாதத்துல பெருச்சாலியை வச்சு கட்டினது மாதிரி அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இது டோலர்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறது இவங்க. இந்த டோலர்களை பாருங்க, பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும். இந்த ட்வீட் பாருங்க, கொடியங்குளம் மாஞ்சோலை போன்ற கிராமங்களில் தலித்துகள் தாக்கப்பட்ட போது, அது வந்து போதுன்னு வரணும், பொது அப்படின்னு தப்பா போட்டிருக்காங்க. உதவிக்கரம் நீட்ட முதலில் சென்றவர்கள் செங்கோடி தோழர்கள். தோழர் சம்பத் மத்திய குழு உறுப்பினர். சரிங்க, தாக்கப்பட்டது யாருன்னு சொல்லிட்டீங்க, தாக்கியது யாருன்னு கொஞ்சம் சொல்லுவீங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? சமீப காலமா தோழர் லீலாவதி நினைவு நாள் அப்படின்னு போடுறாங்க. ஆனா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அப்படின்னு இவங்க யார குற்றம் சாட்டினார்கள்? அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க. சரி விடுங்க, என்ன இருந்தாலும் 15 10ன்னு படி இழக்கிறவங்க, அவங்கள நம்ம குறை சொல்ல முடியுமா? தாக்கப்பட்டது தலித்துகள், அவ்வளவுதான். அத்தோடு நிறுத்திக்கணும். யார் தாக்கினாங்கன்ற கேள்வியே கேட்கக்கூடாது. அதெல்லாம் நமக்கு என்னத்துக்குங்க? அதெல்லாம் யாராவது சினிமா எடுக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா சமீபத்தில் வந்து அந்த டைரக்டர் வீட்டுக்கு போயிட்டு பாராட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம டோலர்கள்லாம். இவங்க வந்து இப்போ இதுமாதிரி சினிமா தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அநேகமாக அந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வந்து பாடுபட்டு சிஎம் ஆகிறார் அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டோம் அப்படின்னா டோலர்கள் கூட பெருசாக சொல்லிக்கலாம், பார்த்தீங்களா சமூக நீதியை நிலைநாட்டி விட்டோம் அப்படின்னு. இன்னைக்கு சமூக நீதி எல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நிலைநாட்டுவாங்க போல இருக்குது. நடிகர்கள் அப்படின்னோடனே இந்த ஒரு செய்தியை பாருங்க. நடிகர் சங்க கடனை அடைக்க ஏதோ கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்த போறாங்களாம். ரஜினி கமல் இணைந்து நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, நடிகர் சங்க கடனை அடைக்க வேண்டும், அதுக்கு கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு பேசினுக்கிறாங்க. அப்படி என்ன கடன், எவ்வளவு கடன், எதுக்கு வாங்கினாங்க? இல்ல நடிகர் சங்க கட்டடம் கட்டணும், இதையும் வந்து ரொம்ப வருஷமா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு கடன் வாங்கி தான் கட்டணும் அப்படின்னா நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். ஒரு கட்டடம் அப்படின்னா எவ்வளவு செலவு பண்ணிட போறாங்க? ஏன்னா ஒரு 10 கோடி ஆகுமா, 20 கோடி ஆகுமா, இல்ல 100 கோடி தான் ஆகுமா? 100 கோடிக்கு ஒரு கட்டடம் கட்ட போறாங்களா? இல்ல 200 கோடி தான் ஆகுமா? சரிங்க, ஆகட்டுங்க. 250 கோடி கூட ஆகட்டுங்க அவங்க பில்டிங்க்கு. எத்தனை உச்ச நடிகர்கள் இருக்காங்க, ஹீரோ. அவங்க ஒரு படத்துல வாங்கினதுல இருந்து ஒரு 10% இந்தாங்க நடிகர் சங்க கட்டடத்துக்கு டொனேஷன் அப்படின்னு கொடுத்தா இதுக்கு மேலேயே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். 250 500 கோடிக்கு மேலேயே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு எதுக்கு நீங்க ஒரு கலை நிகழ்ச்சி அப்படின்னு நினைத்து இதுக்கும் பணம் எங்கன்னு கேட்டீங்கன்னா ஜனங்க கிட்ட இருந்து தான் புடுங்கணும். ஸ்பான்சர்ஸ், அதுக்கப்புறம் இதை பார்க்க வர மக்கள், அதுக்கு டிக்கெட் போடாமையா இருப்பாங்க? அது சரி, நாம என்னைக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிறோம், அப்படியே போய் கொட்ட தான் போறோம். அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரியே சொல்லி நிற்கிறாங்க. சரி ரைட், அட்லீஸ்ட் இப்போவாவது கலை நிகழ்ச்சியை நடத்தி கடனை அடைச்சு புட்டேன்னு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அமைச்சர் ஆவாரா அப்படின்னா ஏன் ஆகக்கூடாது? இதுதான் என்னுடைய கேள்வி. நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு குண்டக்க மண்டக்க பேசுவோம் அப்படின்னு. ஆனா இது குண்டக்க மண்டக்க கிடையாதுங்க. லாஜிக்கலா லீகலா தான் நம்ம கேள்வியை கேட்க போறோம். செந்தில் பாலாஜி அவர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் வந்து ஜெயிலுக்குள்ள போன உடனே ஒரு பெரிய கோரிக்கை எழுந்தது. அவர் பதவியை பறிக்க வேண்டும், இல்லைன்னா கவர்னர் அவரை வந்து பதவி விட்டு நீக்க வேண்டும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி பண்ணுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா முதலமைச்சருடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல தான் ஒருத்தர் மந்திரி ஆக்குறது, இல்ல பதவியை இலாக்காவை மாத்துவது, பதவியை பறிப்பது அப்படின்றதெல்லாம் கவர்னர் செய்ய முடியுமே தவிர தன்னிச்சையாக செய்ய முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல மாதங்கள் கழித்து செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். ஏன் செஞ்சார் அப்படின்னு யாருக்கும் தெரியாதுங்க. இன்னி வரைக்கும் வந்து அவர் கன்விக்ட் ஆகல. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் எதுக்காக பண்ணணும்ன்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. இப்போ எது கேட்கிறேன்னா, அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் முதலமைச்சராகத்தான் இருக்கின்றார். ஞாபகம் இருக்கா? அவர் தான் டெல்லி சிஎம். ஒரு காலத்துல டெப்டி சிஎம் 2 பேருமே உள்ள இருந்தாங்க. இப்ப டெப்டி சிஎம் வெளில வந்துட்டாரு, சிஎம் மட்டும் உள்ள இருக்காரு. அவருடைய அந்த சிபிஐ வழக்குல ஜாமீன், அது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவர் வந்து டெல்லி சிஎம் பதவியில் நீடிக்கலாமா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்தப்போ இல்ல இது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும், சட்டத்துல அப்படி இல்லை அப்படின்றது தெளிவாகிவிட்டது.
இப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன கேட்டிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்டில் கண்டினியூஸ் டு பி எ சிஎம் இல்லையா, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ல கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது தடை இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபைல் என்ன அப்படின்னா ரெமிஷன். இந்த குற்றவாளிகள்லாம் வந்து இந்த நன்னடத்தை அப்படின்னு முன்னாடியே விடுதலை செய்யறாங்க இல்லையா, அதை தான் ரெமிஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபைல்ல சிஎம் சைன் பண்ணணுமா, இவரே வந்து ஜெயில இருக்கிறாரு அப்படின்றதுனால அவர் இப்ப சைன் பண்ண முடியாத சூழ்நிலை, அவர் சைன் பண்ணாததுனால அந்த ரெமிஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ரெமிஷன் ஃபைல்ல சைன் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்கின்றதா அப்படின்னு. இதுக்கு வந்து மத்திய அரசு தரப்பிலோ இல்ல சிபிஐ தரப்பிலோ என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம், என்னங்க இந்த ரெமிஷன் ஃபைல் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு. அப்படி நினைக்காதீங்க. இவரு போதாத நேரம் இவரு ஜெயில இருக்காரு அப்படின்றதுக்காக எல்லாரும் ஜெயில இருக்கணுமா? ரெமிஷன் கிடைக்க வேண்டிய டிசர்விங் பிரிசனர்ஸ் அவங்களுக்கு ரெமிஷன் கிடைக்க கூடாதா? ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னாலும் நான் சிஎம் அப்படின்னா சரி விடுங்க. ஆப்பு கட்சியில ஒரு காலத்துல சொன்னாங்க, நாங்க ஜெயிலுக்குள்ளேயே வந்து பர்மிஷன் வாங்கின்னு கேபினெட் கூட்டங்களை நடத்துவோம் அப்படின்னு. கேபினெட் கூட்டத்தையே நடத்துவோம்னு அவங்க சொல்லும் போது அங்க உட்காந்து கைது போட்டா என்ன குறைஞ்சிட போகுது? ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, அந்த மாதிரி தடை உத்தரவு யாராவது கொடுக்க முடியுமா? கொடுத்திருந்தாங்கன்னா அநேகமா ஆப்பிள் உடனே கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன கைது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அதனால இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி தடை உத்தரவு கொடுத்ததா எனக்கு தெரியலங்க. அப்படி கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல. இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லாம் வந்து ஜெயிலுக்கு போவாங்க, போனாலும் முதலமைச்சரா மந்திரியாவே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் அரசியல் சட்டம் உருவான காலத்தில் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் நினைச்சு கூட பார்த்திராத ஒரு விஷயம் அது. ஏன்னா அன்றைக்கு இருந்த அரசியல்ன்றது அந்த அளவுக்கு உயர்ந்த அரசியலாக இருந்தது. இந்த அளவுக்கு போகும்னு அவங்க எதிர்பார்க்கல. அதனால தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க கையெழுத்து போடலாமா போடக்கூடாதா அப்படின்றத பத்தி எந்த விதமான ப்ரொவிஷனும் இல்லை. ஆனா எனக்கு என்னன்னா, சரி ரைட்டு அவர் சிஎம்மாவே கண்டினியூ ஆயினுக்கிறாரு, நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் எதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணணும்? சரி என்னப்பா மறுபடியும் வந்து அவருக்கு அந்த பதவியை கொடுத்தா என்ன பண்ண முடியும் கவர்னரால? பதவி பிரமாணம் தான் பண்ணி வைக்க முடியும். சார் ஜெயிலுக்குள்ள இருக்கிறவருக்கு எப்படி பதவி பிரமாணம் பண்ண முடியும்னு கேக்குறீங்களா? என்னங்க இது? இது என்னங்க கேள்வி? இந்த யுஏபி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட், இந்த தடா போட்டா மாதிரியான சட்டம் இருக்கு இல்லையா, அதுல கைது செய்யப்பட்டு ஜெயில இருக்க ஒருத்தர் எம்பி எலெக்ஷன்ல 2024 போட்டி போடுறாரு, கெலிச்சிட்டாரு. என்ன பண்ணிடுறாரு, நான் போய் பதவி ஏற்கணும் அங்க எம்பியா, அது ரொம்ப முக்கியம், அதனால எனக்கு வந்து பரோல் கொடுங்கோ இல்ல ஜாமீன் கொடுங்கோ அப்படின்னு கேட்டு அவர் பதவி ஏத்துக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம முதலமைச்சர் அவர்கள் எல்லாம் பேசினுக்கிறாங்க, அவர் வந்து அமெரிக்கால இருந்து திரும்பி வந்த பிறகு மந்திரி சபை மாற்றம் இருக்குமா அப்படின்னு. என்னப்பா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்குறோம், இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னி வரைக்கும் வந்து அவங்க கேஸ்ல கன்விக்ட் பண்ண முடியல, அதனால நாங்க மந்திரி பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா யாரால ஏத்து கேள்வி கேட்க முடியும்? அப்ப பதவி ஏத்துக்கணும் அப்படின்னா ஏங்க எம்பி பதவி ஏத்துக்கிறதுக்கு அவர் ஜெயில விட்டு வெளில வரலான்னு பர்மிஷன் கிடைக்கும் போது மந்திரி பதவி ஏத்துக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்காதா? பர்மிஷன் கொடுக்கட்டும், பர்மிஷன் வாங்கி வெளில வரட்டும். வந்த உடனே கவர்னர் என்ன பண்ணுவாரு, நான் டெல்லிக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாரு. போட்டோம், நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவர் ஒரு மாசம் கழிச்சு கூட வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவர் வந்த பிறகு ஒரு நாள் ஒரு பதவி ஏற்பு விழா நடக்கட்டும். அதுக்கப்புறம் என்னங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னா கூட சரி ரைட்டு, அந்த ஜெயிலுக்குள்ள போயிட்டு அவர் ஃபைல்ல சைன் பண்ணக்கூடாது அப்படின்னு யாராவது உத்தரவா போட போறாங்க? அதனால அங்க இருந்துனே ஒரு ஃபைல் பார்க்கட்டும். மாமூல் வாழ்க்கை அப்படியே நடக்க வேண்டியது தானுங்க. இது மாமூல் வாழ்க்கைனா அந்த தினசரி வாழ்க்கை அப்படின்ற அர்த்தத்துல சொன்னேன். சோ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மறுபடியும் அமைச்சராவதற்கு எந்த விதமான ஒரு லீகல் ஹேர்டல்ஸும் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. என்னங்க அவங்க சைட்ல வந்து எவ்வளவு பெரிய லீகல் ஈகல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாததையா நீங்க சொல்லிட போறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கரெக்டு. ஆனா பாருங்க, சில நேரங்கள்ல குண்டக்க மண்டக்க யோசிச்சாதான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருங்க. ஏதோ விலையில்ல யோசனை இன்னைக்கு ஒன்று அள்ளி விட்டுட்டோம். என்ன நடக்குது அப்படின்றது வெயிட் அண்ட் சி. மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.